ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையங்களுக்கு வணக்கம். இது ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா 17/4/2024 ராமநவமி. அன்றைய தினம் விரதம் இருந்து ராமர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். 23/4/2024 சித்ரா பௌர்ணமி. அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு மேற்கொள்வது வாழ்க்கையில் ஒரு படி மேன்மையை தரும். 28/4/2024 வராக ஜெயந்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது சகலவித ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். சரி, இந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் ஏப்ரல் மாதம் அப்படின்னா, ராசிநாதன் 6ஆம் பாவத்தில் உச்சம் பெறுறாரு. அப்போ பிடிவாத குணம் ரொம்ப அதிகமாகும். வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் பார்த்திங்கனாக்கா உயர்வு கிடைக்கும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும். சிறுதூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பெண்களோட அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆண்களாக இருந்தால் பெண்களால் அனுகூலம் உண்டு, பெண்களாக இருந்தால் ஆண்களால் அனுகூலம் உண்டு. பொருளாதாரம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டேன். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றி அடையும். தாய் வழி சொந்தத்தால் நன்மைகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பார்த்திங்கனாக்கா ராசியாதிபதி உச்சம் பெறுறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அதனால் பொருளாதாரம் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். 2ஆம் வீட்டின் அதிபதி அவரும் பார்த்திங்கனாக்கா ராசிக்கு திரிகோணத்தில் இருக்காங்க. அப்போ குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும். குடும்ப உறவுகள்கிட்ட பார்த்திங்கனாக்கா அந்யோன்யம் அதிகரிக்கும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பேச்சினால் நன்மைகள் ஏற்படும். சமுதாய அந்தஸ்து உயரும். நண்பர்களால் லாபம் கிடைக்கும். இளைய சகோதரத்தால் நன்மைகள் ஏற்படும். கம்யூனிகேஷனால் நன்மைகள் ஏற்படும். சிறுதூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். அப்போ மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் துலா ராசிக்கு. ராசிநாதன் நல்லா இருக்கார். 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி செவ்வாய் திரிகோணத்தில் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. சரி, சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 3 நாட்கள் 13, 14, 15 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துறது நல்லது. மற்றபடி இந்த மாதம் ஒரு சிறப்பான நன்மை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக துலாம் ராசிக்கு அமையும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.